வணக்கம் நேயர்களே, உங்களை எல்லாரையும் இந்த புதிய பதிவில் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பார்த்திங்கன்னா, துலாம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 90 நாட்கள், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 90 நாட்களில் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது, என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருந்தால் இந்த 2025 உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு பலனை தரும், அந்த பலன்கள் எந்த மாதிரியாக இருக்கும், இதற்கு நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த 2025 பார்த்தீங்கன்னா மிக எளிய முறையில் நமக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை இந்த பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது. இன்னைக்கு துலாம் ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய சாதித்து காட்டணும், நிறைய ஜெயிக்கணும், நிறைய விஷயங்களை செய்யணும், அதே மாதிரி அதிகமாக உதவி செய்யக்கூடிய நபர்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான். உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா அந்த இடத்துல முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். யாரை பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொலைட்டாக பேசுறது, தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எதிரியாகவே இருக்கட்டும், தன்னை இகழ்ந்து பேசி ரொம்ப நோகடிச்ச ஒரு மனிதராக இருந்தால் கூட அவரோட சிரித்து பழகக்கூடிய ஒரு குணமுடையவர்கள் நீங்கள் துலாம் ராசி அன்பர்கள். ராசிக்கு அதிபதி சுக்கிரன், அந்த மாதிரியான அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம்ன்றதே வந்துடக்கூடாது, நம்ம எப்போதுமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும். அதே சமயத்தில் நம்மை சார்ந்து இருப்பவர்களுக்கும் நம்ம எப்போதும் மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு நினைச்ச நீங்கள் துலாம் ராசி அன்பர்கள் கடந்த ஒரு 3 வருடங்களாக பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க, உங்களால் உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க முடியல, உங்களால் உங்களுக்கு வருமானம் பத்தலை. அடுத்து பார்த்தீங்கன்னா வருமானம் அவ்வளோ அதிகமாக இருந்தால் கூட சில பேருக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த வருமானத்தின் மூலமாக சில அத்தியாவசிய செலவுகளை செய்யும் போது தேவையில்லாத நஷ்டங்கள் நிறைய. துலாம் ராசி என்பர்கள் தொழில் செய்கிற இடத்துல அவமானம், அசிங்கம், அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இருக்காது. 10 வருஷமாக செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தொழிலை அப்படியே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கக்கூடிய ஆன மாதிரி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த 2 வருடங்களாக நடந்திருக்கு. ஒன்றுமே இல்லை மேடம், 10 வருஷமாக நல்லா செஞ்சிட்டு இருந்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தொழில்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த தொழிலில் மிகப்பெரிய பின்னடைவை அடைந்தவர்களும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான். எவ்வளவோ 7.5 சனியை கடந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி, இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை கடந்து வந்த துலாம் ராசி அன்பர்கள் அந்த சமயத்தில் கூட கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. இப்போ எல்லா கிரகங்களுமே இவர்களை விட்டு விலகி இருக்கும் போதும் கூட இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம்ன்றது இல்லை. இதற்கு இவர்கள் செய்ய வேண்டிய சில தெய்வ வழிபாடை தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான் செய்யக்கூடிய தொழிலில் ரொம்ப நேர்மையாக இருக்கிறீங்க, அதுதாங்க உங்களுடைய தப்பே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் அந்த நேர்மையின் காரணமாக சில பேருக்கெல்லாம் ஃப்ரீயாகவே நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்க. உங்களுடைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் போய் யூஸ் பண்ணி பாருங்கள், நான் உங்களுக்கு கேரண்டி அப்படின்ற சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த தொழிலில் ரொம்ப நேர்மையின் காரணமாக அந்த தொழிலை முழுவதுமாக சிதறவிட்டவர்கள் நீங்கள் துலாம் ராசி என்பர்கள். இந்த காலகட்டத்தில் இந்த 90 நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு 6ஆம் இடத்துல வராரு. அதே சமயத்தில் உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதி ஆகப்பட்ட அந்த புதன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு வரார். இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களை, தொழில் சம்பந்தமான ஒரு முன்னேற்றங்கள், அதிகமான ஒரு நுணுக்கமான திறன் இருக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. அந்த நுணுக்கமான திறன்களை பயன்படுத்த முடியாமல், வாய்ப்புகள் கிடைக்காமல் நீங்க அவதிப்படுறீங்க. இந்த ஜனவரி மாதத்துல, பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மூலமாக பெரிய பெரிய ஆர்டர்ஸ்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான பலன்கள் இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்துல வேலைக்கு போறவங்க அப்படின்னு பார்க்கும்போது வேலை இழப்புகள், லே ஆஃப், அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனில இருந்து எங்களுக்கு ப்ராஃபிட்டே இல்லை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் போயிருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் இந்த துலாம் ராசி அன்பர்கள்
நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கம்பெனி வேலை ஆகலை, ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு வேலையை தேடிக்கோங்க. அந்த அளவுக்குலாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த வருடம் சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால மிகப்பெரிய அந்த வேலை இழப்புகளை, தொடர்ந்து வேலை இழப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கு. சில பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்குது, அந்த வாய்ப்புகளில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் இல்லை. நான் நினச்சது வந்தது வேற, ஆனால் எனக்கு நான் இங்கே வேலை செய்யக்கூடிய வேலை வேற, அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய வேலையில் ஒரு திருப்தியின்மை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்குது. இது எல்லாமே இந்த பிப்ரவரி மாதம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கூடி வரப்போகுது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வேலையில் நிறைய மாற்றங்கள் அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வருமானமாக தான் இருக்கும். இது நாள் வரைக்கும் பார்த்த வேலை பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு உங்களுக்கு தேவையில்லாத, அதாவது வாங்குற சம்பளத்து போக நம்மளுக்கு ஊர்லேருந்து அனுப்புகிற மாதிரி அந்த அளவுக்கு இருக்கும். உங்களால் சமாளிக்க முடியாத அளவிற்கு இருக்கும். இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து அந்த வருமான தட்டுப்பாடு எல்லாமே உங்களுக்கு சீரடைகிறதுக்குரிய ஒரு நாட்களாக தான் இந்த 90 நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்களாக இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய வேலையில் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருப்பீங்க. என்னுடைய வேலையில் நான் இங்கே இல்லாட்டி கூட வேறு யாருனாலும் செய்யணும் அப்படின்ற ஒரு வெளித்தோற்றத்தோடு இருக்கிறதுனால அந்த வேலையில் நிறைய ஒரு சிக்கல்கள்லையும் நீங்கள் மாட்டியிருப்பீங்க. அதாவது தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே தன்னுடைய பாஸ்கிட்ட சொல்லி சொல்லி நான் இது செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்யும்போது அங்கே வேறு விதமாக சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு நாட்களாகலாம் இருந்திருக்கும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. அதனால நிறைய பிரச்சனைகள், அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சக ஊழியர்கிட்ட ஒரு கெட்ட பேர், அடுத்தது தலைமை அதிகாரிகிட்டேயே கெட்ட பேர், எவ்வளவோ உழைச்சி நீங்கள் அந்த வீட்லேயும் நிம்மதி இல்லை, வெளியிலையும் நிம்மதி இல்லை அப்படின்ற அளவிற்கு இந்த துலாம் ராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் அந்த வேலையின் மூலமாக இருந்த சிக்கல்கள் எல்லாமே இந்த 2025 இப்போ முதல் வரக்கூடிய அந்த 90 நாட்கள் மிக அதிக அளவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது. அடுத்து முக்கியமாக சொல்லணும்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த மே மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நகை இழப்பு, வருமானத்தில் குறைபாடு, அடுத்து பார்த்தீங்கன்னா பணங்களை இழக்கிறது. நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கீங்க. நிறைய பணம் சம்பந்தமாக, நகைகள் சம்பந்தமாக, இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாக நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஏன் உங்களுக்கு மாத்திரம் இந்த மாதிரியாக இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானினுடைய மிக சாதகமற்ற செயல்பாடுகள் தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகவும் வேதனையான ஒரு காலமாக ஆயிடுச்சு. நகைகள்லாம் நீங்கள் மீட்கணும்னு நினச்ச விஷயங்களில் உங்கள் கண்ணு முன்னாடியே கைவிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. எவ்வளவோ எல்லார்கிட்டையும் கடன் வாங்கி அந்த கடன் கேட்கும்போது அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு உங்களுடைய எஞ்சான் உடம்பை ஒரு ஜானா குறுக்கி நீங்கள் செய்யக்கூடிய சில செயல்கள் கூட உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஆயிருந்திருக்கும். கடைசி நேரத்தில் ஒரு 90% நம்ம எல்லாம் ரெடி பண்ணி அந்த நகையை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிற சமயத்தில் அந்த ஒரு 10%ல் நம்மளுக்கு அந்த நகையை இழக்கக்கூடிய ஒரு அபாயங்கள்லாம் இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துலேருந்து நிறைய பேருக்கு கொடுத்துருப்பாரு. நிறைய பேருக்கு திருடு போகிறது, அடுத்து பார்த்திங்கன்னா பொருள் விரயங்கள், அடுத்து உங்களுக்கு அலுவலகத்தில் அதாவது தொழில் செய்யக்கூடிய இடத்துல மிகப்பெரிய பேரிழப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கும் கடந்த காலத்தில். இது எல்லாமே உங்களுக்கு மார்ச்சுக்கு மேலே சரியாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கணும். அந்த 10ஆம் இடத்துல அந்த செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால இந்த துலாம் ராசி அன்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலங்கள் முடிந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து அந்த செவ்வாய் பகவானும் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறதுனால இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தோட சில பிரச்சனைகள் நிறைவுக்கு வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய துலாம் ராசி அன்பர்கள் திருமண பந்தத்தில் அந்த ஒரு கசப்பு தன்மையை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. திருமணமாகி ஒரு 6 மாதம்தான் ஆகுது, ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸு, வீட்டு வேலை செய்ய முடியல, அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் விடுறது, இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்னால அந்த ஒரு கருத்து வேறுபாடு வந்து அதனால பிரிந்த குடும்பங்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்களுக்கு எல்லோருக்குமே தன்னுடைய வாழ்க்கை சீராகுமான்ற ஒரு கேள்விக்குறி எப்போதுமே இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக கவலையப்படாதீங்க. உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி அந்த பிப்ரவரி மாதம்
மாதம் 9ஆம் இடத்திற்கு வர்றதுனால கண்டிப்பாக அந்த குடும்பம் சம்பந்தமான சில பிரிவுகளிலிருந்து நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த 90 நாட்கள் இருக்க போகுது. இந்த கன்னி ராசி அதாவது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சிகள் பார்த்திங்கன்னா நிறைய அதிகப்படியான ஒரு முயற்சிகளாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய அந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பாக்யஸ்தானத்திற்கு அந்த மே மாதத்தில் வர்றதுனால நீங்கள் இப்போவே இந்த 90 நாட்கள்ல இருந்தே வேலை இழந்தவர்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அடுத்து தொழிலில் நிறைய மாற்றங்களை செய்யணும் விருப்பப்படுறவங்க ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்க அதுல நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துடும். அதனால இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிட்டு கஸ்டமர்ஸை தேடி நீங்க நிறைய ஒரு பிரயாணங்களை மேற்கொண்டுக்கோங்க துலாம் ராசி அன்பர்கள். இந்த துலாம் ராசி அன்பர்கள் எந்த அளவுக்கு நீங்க கஸ்டமரை நோக்கி பயணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அதிகமாக விற்பனையாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த 90 நாட்கள். இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் செய்யுங்க. நிறைய பேருக்கு திருமண தடைகள் இருந்ததுன்னா அதற்குண்டான முயற்சிகளை செய்யுங்க. ஏன்னா திருமணத்திற்காக நீங்க முயற்சி செய்து நிறைய ஒரு ஏமாற்றத்தை அனுபவிச்சிருப்பீங்க. பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க, பொண்ணு பார்க்க வந்துட்டு அங்கே ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு பொண்ணு பிடிக்கல அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாப்பிள்ளை பார்க்கும்போது ஒரு பையனை தன்னுடைய பொண்ணுக்கு பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த மாப்பிள்ளையினுடைய கேரக்டர்ஸை நினச்சி அதில் ஒரு சில தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரிலாம் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அந்த திருமணம் சம்பந்தமாக நிறைய கசப்பான அனுபவங்கள் கடந்த 1.5 வருடங்களாக இதெல்லாமே இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து இந்த 90 நாட்களில் சீராகக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதனால தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மேலும் மேலும் முன்னேற்றங்கள்ன்றது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்குது. இந்த 90 நாட்களில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு தெய்வ வழிபாடு, என்ன தெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படின்ற போது சுவாமி மலை, அதாவது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாமி மலை முருகனை நம்ம வழிபாடு பண்ணணும்னா கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சுவாமி மலை முருகன் பார்த்தீங்கன்னா கேட்ட வரத்தை உடனே அளிக்கக்கூடிய ஒரு தெய்வம். அந்த முருகனை போய் நான் பார்க்க முடியல அப்படின்றவங்க வீட்டில் அந்த தெய்வ படத்தை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணினீங்கன்னாலே போதும். உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இந்த நிறைய மாற்றங்கள் வரும். இந்த சுவாமி மலையை வழிபட முடியாதவங்க திருத்தணி முருகனையும் நீங்கள் தாராளமாக வழிபாடு பண்ணலாம். சுவாமி மலைக்கு போக முடியாதவங்க திருத்தணிக்கு போங்க. திருத்தணிக்கும் போக முடியாதவங்க அந்தந்த தெய்வ படத்தை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து ஒரு விளக்கு ஏற்றி காலையிலையும் மாலையிலையும் ஒரு விளக்கை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வரத்தை அந்த முருகப்பெருமான், கலியுக தெய்வம் முருகன், அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நம்ம தான் கேட்கறதுக்கு கூட டைம் இல்லாமல் ரொம்ப ஒரு அவசர உலகத்தில் போயிட்டு இருக்கிறோம். அதனால இந்த துலாம் ராசி அன்பர்கள் கண்டிப்பாக இந்த 90 நாட்கள்ல இந்த பிரார்த்தனையை பண்ணுங்க. உங்களுக்கு நிறைவேறாத சில சிக்கல்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைவேறாத சில பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போது இந்த 90 நாட்கள். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.